ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற அந்த நாள் தான். இந்த வீடியோ எக்ஸாம் எழுத போகிற உங்களுக்கானது இல்லை, உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கானது. ஒரு வீட்டில் ஒரு ஆண் எக்ஸாம் எழுத போகிறான்னா நாமெல்லாம் என்ன நினைப்போம்? அவனுக்கு என்னப்பா, அவன் படித்தா மட்டும் போதும், மற்ற எல்லா வேலையும் அவன் வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு தானே? அதான் இல்லை. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் எக்ஸாம் எழுத போகிறான்னு வச்சுக்கோங்க. அதுவும் அந்த பையன் நம்ம வீட்டிலே இருக்கான்னா நம்ம சும்மா விடுவோமா? அவன் படிக்கிறப்பெல்லாம் என்னடா, நான் ஒரு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் புக்கை எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி சீன் போடுவேன். சீன் போடாமல் கடையில் போய் கறி வாங்கிட்டு வா, கத்திரிக்காய் வாங்கிட்டு வா, பலசரக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். வீட்டில் மட்டும் இல்லைங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன மச்சான் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்ட போல், இன்னும் 4 மாதம் இருக்குல்ல, படிச்சுக்கலாம், வா போய் படம் பார்ப்போம், சண்டே தானடா, வா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் விடு அப்படின்பா. சரி, காலேஜ் படிக்கிற பையனுக்கு தான் இப்படின்னா, படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிற ஒரு ஆண் அவன் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் அப்போ தான் காலேஜே முடிச்சிருப்பான். ஆனால் அவன்கிட்ட உனக்கு என்னப்பா, வேலைக்கா போகிற, படிக்கிறது மட்டும்தானே வேலைன்னு சொல்லியே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. சரி, இவங்களுக்கு தான் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா வேலைக்கு போகிற ஒரு ஆண் சொல்லவா வேணும்? மேலே சொன்ன எல்லா வேலையும், கடைக்கு போகிறது, வீட்டுக்கு தேவையான எல்லா வெளி வேலையும் பார்க்குறது, இதெல்லாம் விட ஆஃபீஸில் போய் பாஸ்கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்கிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு அடுத்து தான் படிக்கணும். அப்படியே படிக்க உட்காந்தாலும் நம்ம வீட்டில் கவனிப்புங்கிற பேரில் ஒன்று நடக்கும். அது என்னென்னா, இப்போ தானேப்பா வந்த, நீயே காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிம்பாங்க. இதை கேட்டது நம்ம மனசு, ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதானே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்போம், அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கடுத்து படிப்போம் அப்படின்னு நினப்போம். ஆனால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. நாம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்போம், பார்த்துட்டே தூங்கிடுவோம், அப்புறம் காலையில் தான் முழிச்சுப்போம். நாமளும் இப்போ படிப்போம் அப்புறம் படிப்போம்னு நினச்சா எக்ஸாமே வந்துடும். சரிங்க, ஜென்ஸுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்லாம் பார்த்துட்டோம். ஆனால் கேர்ள்ஸுக்கு ஜென்ஸுக்கு பார்த்த எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்கும். அது போக வீட்டு வேலை. சில பெண்களுக்கு வீட்டு வேலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பல பெண்களுக்கு சில நாட்களில் அந்த நாட்களே பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு வேலை இருக்கும். எல்லாரும் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நாம் எக்ஸாம் எழுத போகிற ஸ்கூல் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு யோசிப்போம். ஆனால் பல ஆண்களும் பெண்களும் அது மட்டும் அவங்க மனசில் ஓடாது. ஏன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் குடும்பத்துக்காக சமைச்சு வச்சுட்டு போகிற பல பெண்களும் நாளைக்கு எக்ஸாமுக்காக லீவ் போட்டால் இன்றைக்கே ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுற ஆண்களும் தான் அதிகமாக இருக்காங்க. இதிலேருந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் இல்லாட்டி பெண் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு படித்தா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. உங்களால் அவங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலனாலும் அவங்க ஒர்க்கை கொஞ்சம் குறைங்க. நீங்கள் படிக்கணும்ல, நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ படிக்கணும்லம்மா, உன்னால் முடிஞ்ச ஒர்க்கை மட்டும் பாரு, ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த எக்ஸாமுக்கு அவங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவாங்க. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது. இது பாரதியார் சொன்னது. படிக்க டைம் இல்லை, நிறையா பிரச்சனை இருக்குது, எப்படி படிக்கனே தெரியலை அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, ரீகால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லாட்டினாலும் செகண்ட் ஆர் தேர்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம நாளும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.